சரோ, நடந்து நடந்து கால் பயங்கரமா வலிக்குது. போய் சூடா ஒரு கப் காஃபி போட்டு எடுத்துருவேன். இது காஃபியோட முக்கியமான விஷயம். யாரோ தாயமாவான் பாண்டிச்சேரி போறாங்களாம், உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. தாயம்மாவா பாண்டிச்சேரிக்கு போறாங்களா? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. அவங்களுக்கு ஒண்ணு தெரியுதே. வர வர நீ ஜனாதிபதி அப்துல் கலாம் மாதிரி ஆயிட்ட சரோ. மற்றவங்களுக்கு ஒன்று தெரியுது, ஆனால் உனக்கு யாரும் தெரியல பாரு. நான் ஒரு லூஸு. காஃபி குடிச்சா கால் வலி போகுமான்னு கொஞ்சம் கால் நீட்டி ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ வேலையை பாரு. அப்பாடா. இங்கெல்லாம் வரக்கூடாது. அப்பா வந்து திட்டுவாங்க. போங்க. தாயம்மா இருக்காங்களா? இருக்காங்க, ஆனா பார்க்க முடியாது. அவங்க கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன்ப்பா. சரி பேசிக்கங்க, ஆனா அப்பா வரத்துக்குள்ள போயிடுங்க. ஓஹோ, இதுதான் தாயம்மா வீடா? இவன் யார் ஒரு தீவட்டி அறிவாளோட உட்காந்துருக்கிறான்? என்னடிமா அச்சிருவேன். சொன்ன பேச்சு கேக்குறேனமா? சரோஜா, சரோஜா, உன்னை பார்த்த பிறகுதாம்மா எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. என்னம்மா ஆச்சு? எப்படிமா இருக்கீங்க? எதுக்குமா, எதுக்கு அந்த பாவி எங்களை கொல்லாம இப்படி உயிரோடவே எங்களை வச்சு சாகடிச்சுக்கிட்டு இருக்காமா? நீங்க ஏதோ பாண்டிச்சேரிக்கு போறதா என் வீட்டுக்காரர் சொன்னாரு. அதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேம்மா. நான் உன் புருஷனை பார்த்தே பல வருஷம் ஆகுதேம்மா. அப்புறம் எப்படி நான் சொல்லியிருக்க முடியும்? இல்லம்மா, அவரை நீங்க கூப்பிட்டு பாண்டிச்சேரிக்கு போற விஷயத்த சொன்னதா சொன்னாரு. நாங்க தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறோமே, வெளியில எப்படிமா வர முடியும்? அப்புறம் ஏன் அந்த மனுஷன் அப்படி சொல்லணும்? இதுல ஏதோ சதிவேல இருக்குமா? என்ன எது நான் என் புருஷனே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். ஏய், உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கல. அப்புறம் நான் ஓதிக்கிட்டு இருக்கேன். போ வெளியில, போ வெளியில. சரோஜா, சரோஜா. ஏய், வாயில சொன்ன கேட்க மாட்டியா? இன்னும் இவ்வளோ சீக்கிரம் மீட்டிங் முடிஞ்சு போச்சா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க. இப்போது நம்ம விட்டது டூப்புன்னு சரோவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதான் புயல் மாதிரி போகிறா. எப்படியோ இதான் தாயம்மா விடுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நிதானமாக ஒரு விஷயமா கறந்துக்க வேண்டியதுதான். இப்போதைக்கு சாரதி உடனடியாக போய் சரோஜாவை சமாளி. ஏய் அப்பா, இனிமே இங்கே இருக்கிறது நல்லதில்ல, ஜாக்கிரதையா பார்த்துக்க. சரிப்பா. வந்துடுறேன். அப்பா எங்க போறீங்க? சொக்கலிங்கத்தை பார்த்து இவளுகளுக்கு ஏதாவது வழி பண்ண சொல்லுவோம். ஒத்து வந்தால் சரி, இல்லைன்னா 2 பேரையும் போட்டு தள்ளிடும். நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா. இது அந்த சரோஜாமா வீடு. எப்போ வேணா அது வரும் போகும். நம்மளால தடுக்க முடியாது. வீட்டை மாத்திரதான் நல்லது. பரவாயில்லையே, அன்னைக்கு போட்டதில் புத்தி தெளிஞ்சிருக்கு. சரி பார்த்துக்க. ஆஹா, தூக்கி எறிய வேண்டிய பாட்டில் இப்போ எவ்வளோ அழகான ஃப்ளவர் வாஸ் ஆயிடுச்சு. இதை டிவி மேலே வச்சா வீட்டோட கலையே மாறிடும். பாசரோ பாத்தியா, யூஸ்லெஸ்ஸாக இருந்த பாட்டிலுக்கே இவ்வளோ யூசேஜ் இருக்குன்னா 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு எவ்வளோ யூசேஜ் இருக்கும். அதனால நீ என்ன இனிமேல் யூஸ்லெஸ்ன்னு திட்டக்கூடாது. நானும் சில விஷயத்தில் இனிமேல் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன். ஐயோ, என்ன சொல்றது? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணேன். காயமே இது பொய்யடா, காற்றடித்த பொய்யடான்னு சொல்ற மாதிரி ஒரே செகண்ட்ல போட்டு உடச்சிட்டியே. எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க? பொய்யா? காயமே இது பொய்யடான்னு சொன்னேனே, அதை சொல்றியா? அது நான் சொன்னது இல்ல, ஒரு சித்தர் சொன்னது. நான் அதை சொல்லல. தாயம்மாவை நீங்க பார்த்ததாவும் அவங்க உங்ககிட்ட பாண்டிச்சேரிக்கு போறதா சொன்னதாவும் என்கிட்ட போய் சொன்னீங்களே, அது எதுக்காக சொன்னீங்க? பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்க்கும் நன்மை பயக்கும் என்ன திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதனால நல்ல விஷயத்துக்கு போய் சொல்லலாம், தப்பு இல்லை சரோ. இப்போ என்ன நல்லது நடக்கணும்னு போய் சொன்னீங்க? என் பொண்டாட்டி தாயம்மா போனான்னு 2 ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட மாட்டின்னு ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த பிரச்சனையில அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு முதல்ல தாயம்மா போனா யாருன்னு கண்டுபிடிச்சாகணும்ல, அதனால தான் போய் சொன்னேன். இந்த விஷயத்துல உங்க உதவியை நான் கேட்டேனா? நீ கேட்கலனாலும் புருஷன்ற முறையில் உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது என் கடமை இல்லையா? தேவையில்லைங்க.
ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு எந்தெந்த விதத்துல உதவியா இருக்கணுமோ அந்தந்த விதத்துல உதவியா இருந்தா போதும். இதுக்கெல்லாம் உங்க உதவி தேவையில்லை. ஓ நீ அப்படி வரியா? சரி நான் இப்படி கேட்குறேன். நான் கஷ்டப்பட்டு பண்ண ஃப்ளவர் வாசை நீ ஒரே செகண்ட்ல போட்டு உடைச்சேல்ல, அது மாதிரி 25 வருஷமா உன் மனசுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை நீ ஏன் டக்குன்னு போட்டு உடைச்சிடக்கூடாது? இங்க பார் சரோ, நான் என் சுயநலத்துக்காக நிறைய ஃப்ராடுத்தனம் பண்றேன், அது தப்பு தான். இருந்தாலும் புருஷன்ற முறையில் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன்ல, அதே மாதிரியே மனைவின்ற முறையில் உன் மனசுல இருக்கிற விஷயத்தை நீ என்கிட்ட சொன்னாதானே உன் வலிய வேதனை எனக்கு புரியும். வேணாங்க, தயவு செஞ்சு என்கிட்ட எதையும் வற்புறுத்தி கேட்காதீங்க. ஏன் சரோ? நான் சொல்லாம நீங்களா தெரிஞ்சுக்கிட்ட அறக்குற விஷயத்தை வச்சு இவ்ளோ பிரச்சனை பண்ணிருக்கீங்க. இன்னும் அந்த விஷயத்தை முழுசா தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாலும் பிடிப்பேனே தவிர பிரச்சனைக்கு நானே காரணமா இருக்க மாட்டேன். என்ன நம்பு சரோ. வேண்டாங்க, நடந்தது எல்லாமே என்னோட விதி, அது என்னோடவே போகட்டும். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவஸ்தைப்பட வேண்டாம். பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் கூட ஷேர் பண்ணிக்கலாம்ல. என்ன மன்னிச்சிடுங்க, சத்தியமா சொல்றேங்க. பொண்டாட்டிங்கிற முறையில நான் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டேன். ஆனா இந்த விஷயத்தை பத்தி மட்டும் என்கிட்ட எப்பவுமே கேட்காதீங்க. சரோ சரோ, போ போ. எங்க போயிட போற? கெட்டிக்காரனின் பொய்யும் பொருட்டும் 8 நாள்னு சொல்லுவாங்க. நீ மகா கெட்டிக்காரி, அதனால 8 நாள்ன்றது 10 நாளோ 15 நாளோ விஷயம் நிச்சயமா வெளியே வரத்தான் போகுது. அப்ப பாத்துக்கிறேன். ஹலோ, மிஸ்டர் சோமசுந்தரம் இருக்காரா? நீங்க யார் பேசுறீங்க? நான் டாக்டர் கிருஷ்ணராவ் பேசுறேன். கொஞ்சம் லைன்ல இருங்க. ஓகே. அப்பா அப்பா என்னம்மா? அப்பா ஃபோன். ஃபோன் வந்தா பேச வேண்டியதானே? அப்பா ஃபோன் உங்களுக்கு. யாரு? டாக்டர் கிருஷ்ணராவ் பேசுங்க. குடு. சார் சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா? இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு கேளுங்க, என்னைக்குமே நான் ஃப்ரீ தான். என்ன விஷயம்? இல்ல அந்த லேண்டை போய் இன்னைக்கு பார்த்துலாமா? தாராளமா போலாம். எத்தனை மணிக்கு சார்? நான் இப்பவே ரெடி. அப்படியா சார்? உங்ககிட்ட அந்த சைட் அட்ரஸ் இருக்குல்ல? ஓ இருக்கே. நீங்க நேரா சைட்டுக்கு வந்துருங்க, நான் அந்த லேண்ட் ஓனரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே? ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். பாரு, என்னப்பா? இங்க வாமா. நான் அர்ஜென்ட்டா பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. ஏன்பா, டாக்டர் ஏதாவது லேண்ட் கேட்டிருக்காரா? ஆமா, அவர் ஏதோ புதுசாக ஹாஸ்பிட்டல் கட்டுறாராம், அதுக்கு நான் லேண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த டீலிங் மட்டும் முடிச்சு கொடுத்தா எனக்கு 30 லட்ச ரூபாய் கமிஷனாக கிடைக்கும். 30 லட்சமா? ஆமாம்மா, டைம் ஆச்சுமா, நான் கிளம்புறேன். அவர் பயங்கர பங்க்சுவல், கரெக்ட் டைத்துக்கு வந்துடுவார். வரேன். அப்பா இருங்க, எப்படிப்பா போறீங்க? ஆட்டோவில் தாம்மா. ஆட்டோ இல்லையா? பின்ன பூந்தமல்லிக்கு இங்கேருந்து நடந்தா போக சொல்கிறேன். ஐயோ அது இல்லப்பா, கார் எடுத்துட்டு போலாமே. சார் தான், நான் கார் ஓட்டணும்னா அன்னைக்கு பந்தாக இருக்கணும், ரோட்ல சைக்கிள் கூட போகக்கூடாது, அப்பதான் எல்லாருக்கும் சேஃப்டி. சரி, நானே டிரைவ் பண்றேன், வாங்க. நீ எதுக்குமா அங்கெல்லாம்? இல்லப்பா, எனக்கும் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாமே, வாங்க. சரி வா. ஹலோ. ஹாய் ஷைலு, நான் தான் பிரதாப் பேசுகிறேன். எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைடா, அர்ஜென்ட்டாக ஒரு செக்கில் உங்ககிட்ட சைன் வாங்கணும். எதுக்கு? அதை எதுக்கு ஃபோனில் சொல்லிக்கிட்டு, வீட்டுக்கு வந்து நானே நேரில் சொல்கிறேன். ஓகே பாய். ச்சே, இவர் திருந்தவே மாட்டார் போல இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். இது என் பொண்ணு பார்வதி. வணக்கம். வணக்கங்க. இவர் தான் டாக்டர் கிருஷ்ணராவ். நீ இங்கேயே வெயிட் பண்ணுமா, நாங்கள் லேண்டை பார்த்துட்டு வரோம். சரிப்பா. வாங்க சார். என்ன உடனே வந்துட்டேன்னு பார்க்குறியா? ஒரு குட் நியூஸ் ஷைலு, அதை உங்ககிட்ட சொல்லணும், அதான் ஓடி வந்தேன். என்னன்னு கேட்குறியா? எல்லாரோட லைஃப்லையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான டேர்னிங் பாயிண்ட் இன்னைக்கு என் லைஃப்ல வந்திருக்கு. டேர்னிங் பாயிண்ட்னாலே
ரொம்ப இனிப்பான விஷயம் சொல்லுவாங்க. ஆனா என் லைஃப்ல வந்திருக்க டேர்னிங் பாயிண்ட் உண்மையிலேயே ரொம்ப இனிப்பான விஷயம் ஷைலு. புரியல? புரியுற மாதிரியே சொல்றேன். மதுராந்தகத்துக்கு பக்கத்துல லாக் அவுட் ஆன ஒரு சுகர் மில் ஆக்ஷனுக்கு வரதா கேள்விப்பட்டேன். சரி சும்மா இருக்கட்டுமேனு ஜஸ்ட் ஒரு 40 lakhs rupees கொட்டேஷன் எழுதி கொடுத்துருந்தேன். என்னோட லக்கு அது எனக்கே ஃபேவரா சாங்ஷன் ஆயிடுச்சு ஷைலு. என்ன ஷைலு, லாக் அவுட் ஆன சுகர் மில்லுக்கு 40 lakhs rupees தான் யோசிக்கிறியா? அங்கதான் நீ இந்த பிரதாப்பை புரிஞ்சுக்கணும். நாம அந்த சுகர் மில்லை வாங்கி ரன் பண்ணணும்னு எந்த தேவையும் இல்லை. அந்த சுகர் மில்லை அப்படியே டெமாலிஷ் பண்ணி பார்ட்டா வித்தா போதும். We will get 2 crores ஷைலு, 2 crores. ஷைலு, லுக்கே ஷைலு, 40 lakhs rupees இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 2 crores இன்கம்னா ப்ராஃபிட் 5 times ஷைலு, 5 times. இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நீ பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். 40 lakhs rupees செக்ல ஒரு கையெழுத்து போட்டா போதும், எல்லாம் சரியாயிடும். இந்தா போடு. ஐ எம் சாரி, என்னால போட முடியாது. நான் கேட்டதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட கையெழுத்து போடுறியா நான் ரெக்வெஸ்ட் பண்றேன். கையெழுத்து போடுன்னு ஆர்டர் பண்றேன். நீங்க எப்படி சொன்னாலும் சரி, என்னால கையெழுத்து போட முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, உன்கிட்ட கையெழுத்து வாங்காம என்னால விட முடியாது. போட மாட்டேன், போட மாட்டேன், போட மாட்டேன். ஏய், கையெழுத்து போடு. முடியாது சொல்றேன்ல. சொல்லிட்டே இருக்கேன். ஏய், சோமசுந்தரம், இந்த லேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விலை தான் அதிகமாக இருக்குமோன்னு ஃபீல் பண்ணுறேன். இதை சுற்றி இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகுது, அதனால விலை அதிகம்தான். பட் ஒர்த்து சார். தட்ஸ் குட். அப்படியே லேண்டோட டாக்குமெண்ட் ஜெராக்ஸ், பேரண்ட் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. அப்புறம் வேல்யூவேஷன் ரிப்போர்ட், லீகல் ஒப்பீனியன் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணணும். எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். ஓகே சார். சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் ஞாபகம் இருக்கு சார். ஏதாவது மாற்றம் இருந்தால் நான் ஃபோன் பண்ணுறேன். நான் கிளம்புறேன். வரேம்மா. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருள் இருக்கும். அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருள் இருக்கும். அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே